வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். 2024 உடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன நல்ல படங்கள் நம்மளுடைய டாப் 10 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2024 உடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜனவரி டு ஜூன் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன நல்ல படங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை ஏற்கனவே ஜூலை மாதமே அதுக்கான வீடியோ நம்ம போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 2024 உடைய செகண்ட் ஆஃப் ஜூலை டு டிசம்பர் இந்த 6 மாசத்துல தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆயிருக்கிற நல்ல படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒவ்வொரு படமா நம்ம பார்த்துட்டு போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல விமல் ஒரு மார்ச்சரி வேன் டிரைவரா இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல காசு கட்டணும். காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வேலையே வந்துருது. ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பெரியவருடைய டெட் பாடியை சென்னையிலேருந்து திருநெல்வேலி கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா இவருக்கு நல்ல ஒரு காசு கிடைக்கும். சரி, அந்த காசை நம்ம ஒய்ஃபோடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலையை அவர் எடுத்துக்கிறாரு. இறந்து போன பெரியவர் ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டு. அவருடைய முதல் சம்சாரத்துக்கு பிறந்த பையனா நரேன் நடிச்சிருக்காரு. 2வது சம்சாரத்துக்கு பிறந்த பையனா பவன் நடிச்சிருக்காரு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு நான் தான் கொல்லி வைப்பேன்னு 2 பேருமே ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. பாடி வரட்டும், பார்த்துக்கலாம், பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ விமல் தனியாக இந்த பாடி எடுத்துட்டு சென்னையிலேருந்து கிளம்புறாரு. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கருணாஸை மீட் பண்ணுறாரு. கருணாஸ் ஒரு தெருக்கூத்து கலைஞனாக காட்டப்படுறாரு. அவர் லிஃப்ட் கேட்டு இந்த வண்டியில் ஏறிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய பயணத்தில் இவங்களே எதிர்பார்க்காத சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்தது, விமல் பத்திரமா அந்த பாடியை கொண்டு போய் ஊரில் சேர்த்தாரா இல்லையா, ஊரில் என்ன ஆச்சு, பிரச்சனையாச்சா இல்லை சுமூகமாக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாகவும் நீட்டாகவும் என்கேஜிங்காகவும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. படத்தில் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்தது. மெயினாக கருணாஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் விமல் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல படமாக போகுமிடம் வெகு தூரம் இல்லை அமைஞ்சிருக்கு. இன்னும் இந்த படம் பார்க்காதவங்க இப்போ இந்த படம் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம போய் பாருங்க. 10வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறங்கள் 3. ஸோ நிறங்கள் 3 படத்தோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அதுலேயும் குறிப்பாக மேக்ஸிமம் ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அத்தர்வா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். அவருடைய ஸ்கிரிப்ட் தொலைஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் ரஹ்மான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு. அவருடைய பொண்ணான அம்மு அபிராமி அவங்க காணாம போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அம்மு அபிராமியோடைய லவ் இன்ட்ரெஸ்டா வர துஷ்யன் அவர் அம்மு அபிராமி தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எப்படி இவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதா இந்த நிறங்கள் 3 படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. பெரிய சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபிலிம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆஹா தமிழில் இப்போ இந்த படம் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 1999 மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக நட்டி உள்ள வராரு. அவர் உள்ள யார் இந்த கலவரத்தை ஆரம்பிச்சா, எதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி உள்ள பல கைதிகளில் ஒரு கைதியாக இருக்கிற ஆர்ஜே பாலாஜி அவர் என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாரு, அவருக்கும் அந்த கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதா இந்த சொர்க்கவாசல் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா என்கேஜிங்கா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. நரேஷன் டைப்ல ஸ்கிரீன் பிளே பண்ணது நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் பிரிசனுக்குள்ள தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் பிரிசனுக்கு வெளியில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு டார்க்கான பிரிசன் த்ரில்லர் படமா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவருடைய ஸ்டைல்ல இருந்து கம்ப்ளீட்டா விலகி டிஃபரெண்டா பண்ணிருக்கிற ஒரு படம் தான் சொர்க்கவாசல். அவருடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த படத்துல நடிச்ச எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பிரிசன் த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ சொர்க்கவாசல் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. இவங்களுடைய லவ்வர் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருக்காரு. அதனாலேயே இவங்களுடைய கல்யாணத்துக்கு பிரியா பவானி சங்கர் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. பட் எப்படியோ ஒரு வழியா பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுடைய லவ்வர் கேன்சர்லேருந்து சரியாகி வர மாதிரியுமே காட்டப்படுது. அப்படி ஒரு கட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை பிரியா பவானி சங்கரால சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. எதனால இவர் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க. அப்படி இவங்க இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த டிமாண்டி காலனி 2 பார்ட் 1 கனெக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், பார்ட் 3 லீடு கொடுத்து முடிச்ச விதமா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் ஒரு ஹாரர் படமா இருந்தாலுமே ஹாரர்லாம் படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே
கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டிமாண்டி காலனி பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா பார்ட் 2ம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் இப்ப ZEE5ல அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து பிளாக் படத்தோட கதைக்களம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துல ஜீவா, பிரியா, பவானி சங்கர் இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் ஒரு சின்ன வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச் சைடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அதுல ஒரு வீடு இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வில்லால போயிட்டு ஒரு 3-4 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போறாங்க. அங்க போன இவங்களுக்கு அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுத்தமா எதிர்பார்க்காத மர்மமான சம்பவங்கள்லாம் அங்க நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சம்பவங்கள்லாம் ஏன் அங்க நடக்குது, எதனால நடக்குது, அதிலிருந்து இவங்க எஸ்கேப் ஆகி வெளியில வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த பிளாக் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படம் வந்து ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கொஹரன்ஸ் படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ரீமேக்கா பார்க்கும்போது நல்ல ஒரு ரீமேக் படமா அமைஞ்சிருக்கு. படத்தோடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன படம் தான், நல்ல ஒரு மினிமலிஸ்ட் ஃபிலிமா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல பிளாக் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த பிளாக் படத்தை உடனே போய் பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து லப்பர் பந்து. ஸோ லப்பர் பந்து படத்தோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஏற்படுற ஒரு ஈகோ கிளாஷ் தான் வந்து படமே. ஸோ அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேருக்கும் கிரிக்கெட் மூலியமா ஒரு ஈகோ கிளாஷ் கிரியேட் ஆகுது. இந்த ஈகோ கிளாஷ் இவங்க 2 பேரையும் எங்க கொண்டு போய் விடுது, என்னென்ன சம்பவங்கள் இதனால நடக்குது அப்படிங்கறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. ஈகோ கிளாஷ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற படங்கள்ல இந்த படமும் ஒரு நல்ல தரமான படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய சக்சஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்திருக்கு. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் ப்ளே பண்ண அந்த கெத்து கேரக்டர் வந்து செம ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த கேரக்டருக்கு இவங்க கொடுத்திருக்கிற மாஸ் எலவேஷன்ஸ் எல்லாமே வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ லப்பர் பந்து மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, போய் பாருங்க. 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து அமரன் படம் வந்து எஸ்கே உடைய கெரியர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு படமா அவருக்கு அமைஞ்சிருக்கு. 300 கோடிக்கு மேல படம் கலெக்ட் பண்ணிருக்கு. அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ யார் லைஃபை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மேஜர் முகுந்த் வரதராஜன். ஸோ அவர் லைஃபை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம், இந்த படத்தை பிரசன்ட் பண்ண விதம், ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல எமோஷனல் பார்ட் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எஸ்கேவை தாண்டி சாய் பல்லவி அவங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அமரன் படத்தை மேக்ஸிமம் எல்லாரும் தியேட்டர்லேயே பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மாரி செல்வராஜோடைய வாழை படத்தோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. சிவனைந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். ஒரு பக்கம் அவனுடைய ஸ்கூல் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அவனுடைய வேலை. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஊரில் வாழை தோப்புல இருந்து வாழை தார்களை கொண்டு போய் லோடு ஏற்றுற வேலையை அந்த பையன் வந்து ஸ்கூல் இல்லாத சமயங்களில் செய்கிற மாதிரி காட்டப்படுது. அந்த பையன் மட்டும் இல்லை, அந்த பையனுடைய ஃபேமிலியும் இந்த வேலையை தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வேலை எவ்வளோ கஷ்டமானது, அந்த வேலை வந்து சுத்தமாக அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ சிவனைந்தன் அப்படிங்கிற அந்த சின்ன பையனுடைய வாழ்க்கையில் அவன் என்னென்ன விஷயங்களை சந்திக்கிறான் அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய மொத்த கதையுமே. ஸோ இந்த வாழை படத்தில் காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் பார்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிவனைந்தனா நடிச்சிருக்கிற அந்த பையனும் வந்து நல்லா நடிச்சிருந்தான். அவனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற அந்த பையனும் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தான். ஸோ வாழை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே போய் பாருங்க. 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி படத்தோடைய கதைக்களம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தில் சூரியோடைய முறப்பொண்ணா ஆனாபென் நடிச்சிருக்காங்க. ஆனாபெனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சூரியும் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஆனாபெனை கூட்டிட்டு ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ இவங்களுடைய அந்த பயணத்தில் இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே ஆனாபெனுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த கொட்டுக்காளி படத்தோடைய மொத்த கதையுமே. கொட்டுக்காளி படத்துக்கு மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருந்தது. சில பேருக்கு படம் பிடிச்சிருந்தது, ஆனா நிறைய பேருக்கு படம் வந்து சுத்தமா பிடிக்கல. சும்மா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, பிளாக் பண்ற மாதிரி இருந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஹெவியான கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு வந்திருந்தது. பட் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை வினோத் ராஜ் வந்து ஹிட்டனா பிளேஸ் பண்ணிருப்பாரு, மெட்டஃபரா பல விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் டீல் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் சினிமா. யதார்த்தமா ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஊர் மக்கள் வந்து ஒரு டிராவல் பண்ணி போனாங்கன்னா எப்படி போவாங்க, என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஸோ லைவ் சவுண்டில் எடுத்திருப்பாங்க. எல்லாமே வந்து செமையாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ், படத்தை முடிச்ச விதமும் நல்லா முடிச்சிருந்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட விட்டுருப்பாங்க, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிளைமேக்ஸ் விட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எந்த கிளைமேக்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அது மூலிமா உங்கள் கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் PS வினோத் ராஜ் வந்து நல்ல ஒரு படமாக நல்ல ஒரு கிளைமேக்ஸாக தான் கொடுத்துருந்தாரு. பட் நிறைய பேருக்கு இந்த படம் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த கொட்டுக்காளி படம் இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்க. பட் எல்லாருக்கும் பிடிக்குமாங்கிறது தெரியாது.
படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து விடுதலை பார்ட் 2. இந்த படத்தோடைய கதைக்களம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற பெருமாள் வாத்தியாருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது, போலீஸ் அவர் என்ன பண்ணாங்க, இதுக்கு நடுவில் பெருமாள் வாத்தியாருடைய பாஸ்ட், அவருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சாதாரண வாத்தியாராக இருந்த அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக மாறினார், எப்படி மக்கள் படைய ஆரம்பித்தார், என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த விடுதலை பார்ட் 2 படத்தோடைய மொத்த கதையுமே. ஸோ இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃபிலிம். பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய டயலாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை முடித்த விதமும் வந்து நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த விடுதலை 2 இப்போ தான் ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பார்க்காதவங்க தேட்டர்லேயே போய் பாருங்கள். அப்படி இல்லைனா ஓடிடியில் சீக்கிரமாக இந்த படம் வரும், ஜி5ல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இந்த படத்தை வந்து பாருங்கள். ஓடிடியில் வந்து எக்ஸ்டெண்டட் கட் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற படம், முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்கள் அழகான ஒரு படம்னா அது மெய்யழகன் தான். இந்த படத்தோடைய கதைக்களம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தில் அரவிந்த் சாமி பிறந்து வளர்ந்த ஊர் வந்து தஞ்சாவூர். 96ல் அவங்களுடைய சொந்த வீடு அவங்களை விட்டு போயிடுது. வீடு போன உடனே தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்த இவங்க திரும்ப அவங்க சொந்த ஊர் பக்கம் போனதே கிடையாது. 22 வருஷத்துக்கு அப்புறமா 2018ல் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியோடைய கசின் தங்கச்சி கல்யாணம் நடக்குது. சரி, தங்கச்சிக்காக ஊருக்கு போயிட்டு அவருடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம், ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி இங்கிருந்து தஞ்சாவூருக்கு கிளம்பி போறாரு. அங்கே கல்யாணத்துக்கு போனவர் அவருடைய பழைய சொந்தங்களை வந்து சந்திக்கிறாரு. அப்படி ஒரு சொந்தமாக கார்த்தியையும் அவர் சந்திக்கிறாரு. ஆனால் கார்த்தி யார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியவே இல்லை. ஸோ கார்த்தியும் அரவிந்த் சாமியும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் பல விஷயங்கள் வந்து அரவிந்த் சாமிக்கு தெரிய வருது. கார்த்தியை பற்றியும் அவர் புரிஞ்சுக்கிறாரு, தான் யார் அப்படிங்கிறதுமே அவர் உணர்றாரு. ஸோ இதுதான் இந்த மெய்யழகன் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தில் அரவிந்த் சாமி, கார்த்தி 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கேரக்டர்ஸே ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த படத்தோடைய ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த படம் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு படம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இப்போ வரைக்கும் இன்னும் யாராவது மெய்யழகன் பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே போய் இந்த படத்தை பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற படங்கள் இது எல்லாமே எங்களுடைய லிஸ்ட். இதே மாதிரி இந்த வருஷத்தோடைய உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ், நீங்கள் எந்த படங்கள்லாம் பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய லிஸ்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.